ரெண்டாவது இப்ப போன் பண்ணி மிரட்டுறான். நான் மூணாவது என்ன பண்ணுவான்? எங்களை போட்டு தள்ளுவான். நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுடைய பாதுகாப்பு அவனை நாங்க போட்டு தள்ளுவோம். தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி தன்னை மிரட்டும் நபரை தாங்களே போட்டு தள்ளுவோம் என அனைத்து மீடியாக்கள் முன்பு கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் பேர் அந்த யூடியூப் சேனல் பேர் வந்து தம்பி சூர்யான்னு ஒருத்தன் வச்சிருக்கான். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். அவன் யார் என்னன்னு எல்லாமே நாங்களே சேகரிச்சு காவல்துறை கிட்ட வந்து புகார் கொடுத்தோம். வல்சராவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தோம். அந்த அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா அந்த புகார் வந்து என்ன உண்மை தன்மைன்னு கூட கூப்பிட்டு எங்களை விசாரிக்காது கிடப்புல இருக்கு. இப்ப ரெண்டாவது இப்ப போன் பண்ணி மிரட்டுறான். நான் மூணாவது என்ன பண்ணுவான்? எங்களை போட்டு தள்ளுவான். நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுடைய பாதுகாப்பு அவனை நாங்க போட்டு தள்ளுவோம். அவ்வளவுதான். கேஸ் என்ன அப்புறம் மாறி மாறி எங்க மேலதான் கேஸ போடுவீங்க. என்னுடைய கட்சியில வந்து முக்கிய மாநில பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப இல்ல 17 வருஷமா எங்க சங்கத்திலும் சரி கட்சியிலும் சரி ஷெட்யூல் கேஸ்ட்ல தான் முக்கிய பொறுப்புல வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வந்து அதாவது அந்த ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களையும் எங்க அமைப்புல இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களை வந்து போட்டு தள்ளணும், நரம்பெல்லாம் அறுத்து போடணும்னு சொன்ன அந்த சாதிய வன்மம் அவன் எண்ணத்துல எப்படி உருவாச்சு? அப்ப அவனை வந்து சாதிய வன்மத்தோட ஊக்குவிக்கிறவன் யாரு? தொடர்ந்து இப்ப எனக்கு போன்ல மிரட்டினவன் யாருன்னு தெரியாது. அவனுடைய நம்பரு, அவன் பேசின ரெக்கார்டு, அவன் புகைப்படத்தோட நாங்க வச்சிருக்கிறோம். இப்ப விசாரணை நாங்க கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பெரியார் என்ன புடுங்கினாருன்ற தலைப்புல வந்து தம்பி சூர்யான்ற ஒரு வலையொலியில ஒரு பையன் வந்து பேசுறான். அவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன். அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க புகார் கொடுத்தோம். ஆனா அப்ப முன்னாடி இருந்த கமிஷனர் வந்து எங்க புகார் மேல நடவடிக்கை எடுக்காம எவன் புடுங்கினான்னு கேட்டானா அவனை கூப்பிட்டு வச்சு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் நாளா பாக்குறாங்க. அப்ப காவல்துறை வந்து கருப்பு துணியை பார்த்தாவே சில காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து தமிழ் தெரியாத காவல்துறை ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கா என்னன்னு தெரியல. கருப்பு துணியை பார்த்தாவே அவங்களுக்கு வந்து பயமா இருக்கு. ஆனா பெரியாரை பத்தி யார் அசிங்கமா பேசினாலும் அவதூறு பரப்புனா அவருடைய புகழ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.